ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, திருப்பரங்குன்றம் குடவரை கோவிலில் விநாயகர் கையில் கரும்புடன் காட்சி தருகின்றார். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர, அத்துணை விதமான தடைகளும் தாமதங்களும் உங்கள் வாழ்க்கையிலே வரவே வராது என்ற ஒரு நிலையை, கணபதிக்கு ஒரு சக்தி உண்டு. அவரை தொடர்ந்து வணங்கினால் இன்பங்களும் மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கையிலே தாண்டவமாடும். இன்றைய கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, அகில உலகங்களுக்கு விநாயகருடைய மணி வயிற்றில் அடங்கி கிடப்ப என்ற குறிப்பு அவருடைய மத்தள வயிறு புலப்படுத்துகின்றது. அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர, அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக நடைமுறை வாழ்க்கையிலே பலிதமாகும் என்றார் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 3/7/2026 கிழமை, வெள்ளிக்கிழமை, தமிழ் வருடம் பராபவ வருடம், தமிழ் மாதம் ஆனி மாதம் 19வது. இன்றைய விசேஷம் சங்கடகர விநாயகரை வழிபடுவது நன்று. திருத்தங்கல் நின்ற நாராயணன் பெருமாள் தேர், காஞ்சிபுரம் வரதராஜ ஜேஷ்டாபிஷேகம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 10:15, பிறகு 12:15 1:15 வரை, மாலை பொழுதிலே 3:05:15 6 மணி வரை. ராகுகால் காலை 10:30 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை, குளிகை காலை 7:30 9 மணி, திதி திருதியை காலை 10:25 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் திருவோணம் காலை 11:19 வரை. யோகம் மரண சித்த யோகம், சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்று மேல் நோக்கு நான். இன்று சந்திராசிரமம் அடைகின்ற நட்சத்திரம் புனர்பூசம். சந்திராசிரம் பெறுகின்ற ராசி மிதுன ராசியா. யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியினுடைய இன்றைய தலைப்பு, ஆடி மாதம் பிறந்தவர்களின் வாழ்வு சிறக்க பரிகாரம். ஆடி மாதத்திலே பிள்ளை பிறந்தார் பெண்கள் ருதுவானாலும் தோஷம் என்று சிலர் சொல்லுகின்றனர். அவர்கள் மன வாழ்க்கையும் பாதிக்கும் என்று சொல்லப்படும். அதற்கான விளக்கத்தையும் பரிகாரத்தையும் இங்கே காண. ஆடி மாதத்தில் எந்த குழந்தை பிறந்தாலும் பெண்கள் ருதுவானாலும் தோஷம் எதுவும் வராது. ஆடியில் பிறந்தவர்கள் ருதுவானவர்களும் கோட்டீஸ்வரர்களாக வாழ்கின்றனர். ஜாதகத்தில் நவகிரகங்கள் அமைவதை பொறுத்துதான் வாழ்வின் உயர்வுகளும் அமைகின்றன. நாளும் கிழமையும் செய்வதை நல்லவன் கூட செய்ய மாட்டான் என்பது பழம். நவகிரகங்களின் ராஜ கிரகமான சூரியன் கடக ராசியில் சஞ்சாரம் செய்யும் காலம்தான் ஆடி மாதமா. பெற்றோர்கள் நல்ல
செல்வத்தோடு செல்வாக்கோடு இருக்கும் நேரத்தில் ஆடி மாதம் ஒரு குழந்தை பிறக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த குழந்தை பிறந்த பிறகு அவர்களுடைய தொழில் இழப்புகள் ஏற்பட்டால் தங்கள் சுய ஜாதகத்தில் தசாபுத்தி பலம் இருக்கிறதா என்பதை பார்க்காம பிறந்த குழந்தையின் மீது குற்றம் சுமத்துகிறது சமூகம். குழந்தை பிறந்த நேரத்திலே ராசியாதிபதி லக்னாதிபதி அவற்றின் பலமறிந்து அதற்கான வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் மேற்கொண்டார் பெற்றோர்களுக்கு பெருமை வந்து சேரும். பொதுவாக ஆடி மாதத்தில் பிறந்தவர்கள் பலர் மேதையாகவும் அறிஞர்களாகவும் விளங்குகின்றனர். பிடிவாத குணத்தை மட்டும் அவர்கள் திருத்திக் கொண்டால் முன்னேற்றம் ஏற்படும். பொதுவாக ஆடி மாதத்தில் பிறந்த பிள்ளைகள் பெற்றோரின் சொல் கேட்காமல் ஆடி ஓடிக்கொண்டு திரிவதை சுட்டி பிள்ளைகளாய் விளங்குவார்கள். இளம் பருவத்திலே நல்ல அறிவு முதிர்ச்சியோடு இருப்பார்கள். எதையும் ஒரு முறை பார்த்தாலே அதை அடிமனிதில் பதிய வைத்துக் கொள்வார்கள். இவர்களுக்கு மூளை பலம் அதிகம். வழக்குகள் எத்தனை வந்தாலும் கடைசியில் இவர்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும். இவர்களின் சுறுசுறுப்பு மற்றவர்களை கவர்ந்து பார்ப்பதற்கு அகங்காரத்தை பெற்றவர்கள் போன்று தோற்றமளித்தாலும் எதையும் ஆலோசித்து முடிவெடுப்பார். எதிர்ப்புகளை தாங்கிக் கொண்டு ஆற்றல்களுக்கு இவர்களுக்கு உண்டு. வாழ்வில் சுகபோகமாய் வாழ வேண்டும் என்று விரும்புவார். முன்பின் அறிமுகம் இல்லாதவர் கூட சாமர்த்தியமாய் பேசி காரியங்கள் எளிதில் சாதித்து விடுவார். தூக்கத்தையும் துக்கத்தையும் ஒதுக்கி வைத்து துள்ளித் திரிந்து செயல்படுவார்கள். திருமண விஷயம் பெற்றோர் சொல்லுக்கு பெரும்பாலும் கட்டுப்படுவார். இவர்களின் சொன்ன வாக்கை நிறைவேற்றார் தப்பிக்க முடியாது. தங்களிடம் பணம் சம்பாதிக்கும் திறமை இருந்தும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டார். எப்பொழுதும் எளிமையாக காட்டும். இவர் படிப்பில் சிறந்து விளங்குவதோடு கட்டட தொழிலுக்குரிய பொருட்கள் விற்பனை, மளிகை பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள், திரவ பொருட்கள் வியாபாரம் தான். நூல், துணி வியாபாரம், ஆயத்த ஆடையகம், மின்சாரம் மற்றும் திரையரங்கம் போன்றவற்றை தேர்ந்தெடுத்து தொழில் செய்தால் வளர்ச்சியும் வருமானமும் கிட்டும். ஆடி மாதத்தில் பிறந்தவர் திருமண வாழ்க்கை சிறக்க பரிகாரம் செய்து கொள்ளும். பரிகாரம்: எப்பொழுதும் திருமணம் செய்தாலும் முருகன் சன்னிதானத்தில் செய்ய வேண்டும். ஆடி மாதம் பிறந்த ஆண் பெண் இருபாலரும் ஆவணி, கார்த்திகை, தை ஆகிய மாதங்களில் பிறந்தவர்கள் வாழ்க்கை துணையாய் தேர்ந்தெடுத்தால் வரமான வாழ்வு வாழலாம். அதிர்ஷ்டம் தானாய் செய்யும். நாளைய தினம் சந்திர தோஷம் போக்கும் சக்தி வாய்ந்த ஸ்தலம். இதனுடைய முழு விவரம், இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். கடந்த சில தினங்களாகவே இந்த 4ஆம் பாகத்தின் தொடர்ச்சி ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி, ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுதான். சில தினங்களாகவே நாம் 2ஆம் பாகம் என்று சொல்லப்பட்ட 2வது பாவம் தனம், குடும்பம், வாக்கு என்பதை, அந்த கிரகங்கள் எங்கெங்கு வீற்றிருக்கிறது, அதனுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் என்பதை நாம் தொடர்ந்து பார்த்த வண்ணமாக இருக்கின்றோம். அதனுடைய தொடர்ச்சியை இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கும். 2ஆம் அதிபர் 9 இருந்தால் சகல சௌபாக்கியங்களை பெறுவீர்கள். தனக்காக நிறைய பணம் செலவு செய்வீர்கள். ஜாதகர் தகப்பனார் ஏழையாக இருந்தாலும் உங்களால் பணக்காரராய். 2ஆம் அதிபர் 10 இருக்க தொழில் சிறப்பாக நடக்கும். பணம் கொட்டும். ஏராளமான பணம் சம்பாதி. 2ஆம் அதிபர் 11 இருக்க லாபம் கொட்டும். உங்களால் மூத்த சகோதரர் வசதியாய் இருப்பார். உங்களால் இளைய மனைவிக்கு லாபம். 2ஆம் அதிபர் 12 இருக்க பணம் பல வழிகளில் செலவழிந்து விடும். உங்கள் கையில் பணம் தங்காது. சுபகிரகம் பார்த்த சுபம். கல்வி என்ற ஒரு ஸ்தானத்தையும் இந்த 2வது பாகம் தெரிவிக்கிறது. ஏற்கனவே நாம் சொன்னதுபடி தனம், குடும்பம், வாக்கு என்று இருந்தாலும் கல்வியை பார்ப்பதற்கு இந்த 2ஆம் பாவம் பயன்படுத்தப்படுகிறது. ஜாதகத்தில் 2ஆம் வீடும் அதன் அதிபரும் பலமாய் இருந்தால், 2ஆம் வீட்டை பாவகிரகங்கள் பார்க்காது இருந்தால், 2ஆம் அதிபரோடு பாவகிரகங்கள் சேராது இருந்தால், இந்த குழந்தைகள் உங்களுக்கு நல்ல சிறந்த படிப்பை தேர்ந்தெடுத்து அதிலே வெற்றி காண்பார். இப்பொழுது லக்ன வாரியாக நாம் பார்க்க, மேஷ லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு சுக்கிரன் 2வது ஸ்தானாதிபதி. அவர் 1, 4, 5, 9, 10, 11 இருந்தார். ஆரம்ப கல்வி நன்றாக அமையும். ஆட்சி உச்சம் பெற்றார். விரும்பிய பாடத்தை தேர்வு செய்து உயர் கல்வியை படித்தார். ரிஷப லக்னம். புதன் 2ஆம் அதிபதியாக திகழ்கின்றார். இந்த லக்னத்திற்கு அவர் 2, 4, 5, 6, 8, 9, 10 இருந்தார். சூரியனோடு புதன் கூடி இருந்தார். 1, 4, 5, 8, 9, 10, 12 இருந்தால் ஆரம்ப கல்வி நன்றாக அமையும். மிதுன சந்திரன் ஆட்சி உச்சம் பெற்று குரு பார்வை பெற்றாலும் ஆரம்ப கல்வி உங்களுக்கு நன்றாக இருக்கும். இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 5வது பாகமாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பாகம் ராகு கேது பெயர்ச்சியால் ராஜயோகம் பெறப்போகும் ராசிக்கார்.
ஜோதிட சாஸ்திரத்தில் ஒவ்வொரு கிரகமும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். ராகு மற்றும் கேதுவின் பெயர்ச்சியும் மிக முக்கியமானதாய் கருதப்படுகிறது. ராகு கேதுவின் இந்த பெயர்ச்சி அனைத்து ராசிகளின் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் சில ராசிக்காரர்கள் இந்த கிரக மாற்றத்தால் அதிக பலனை பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் என்று இங்கே நாம் பார்ப்போம். முதலிலே மேஷம். இந்த காலகட்டத்திலே தொழில் மற்றும் அங்கீகாரத்தை குறிக்கும் 10வது வீட்டிற்கு ராகு பெயர்ச்சியாவதால் மேஷ ராசிக்காரர்களுடைய தொழிலே வாழ்க்கையிலே சாதகமான மாற்றங்களை அனுபவிப்பார். இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வுகள், தலைமை பொறுப்புகள் மற்றும் நீண்ட காலமாய் நிலுவையில் உள்ள திட்டங்கள் முன்னேற்றம் கிடைக்க வாய்ப்புள்ளது. குறிப்பாக அரசு நிர்வாகம் அல்லது மேலாண்மை துறையிலே பணியாற்றும் இந்த கிரக மாற்றத்தால் அதிக பலனை பெறலாம். அடுத்தது சிம்மம். சவால்கள், போட்டி மற்றும் ஆரோக்கியத்துடன் தொடர்புடைய உங்கள் 6ஆம் வீட்டுக்கு ராகுவும் 12ஆம் வீட்டுக்கு கேதுவும் பெயர்ச்சி அடைய உள்ளன. இந்த காலகட்டத்தில் அவர்கள் நிதி ரீதியாக பெரும் நன்மைகளை அடைய போகிறார். ராகு பெயர்ச்சியால் வேலையில், வியாபாரத்திலும் அவர்களுடைய கடின உழைப்பு ஏற்ப அவர்கள் பலனை பெறுவார். அடுத்தது கன்னி. இந்த பெயர்ச்சியால் ராகுக்கு 5ஆம் வீட்டுக்கு லாபஸ்தானமான 11ஆவது வீட்டுக்கு கேது பெயர்ச்சி அடைவது எதிர்பாராத நிதி வாய்ப்புகளை கொண்டு வரக்கூடும். இந்த காலம் புதிய சிந்தனைகள், படைப்பாற்றல் மற்றும் புதுமையான அணுகுமுறைகளை ஊக்குவித்து உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க உதவும். இந்த காலகட்டத்தில் அவர்கள் பல்வேறு ஒப்பந்தங்கள் மூலம் நிறைய சம்பாதிக்கலாம். மேலும் அவர்கள் நீண்டகால நிலுவையில் உள்ள பணிகள் மீண்டும் தொடர வரலாம். அவர்கள் முதலீடுகளை திட்டமிட்டால் என்றால் அதில் இருந்து பலன்களை பெற இதுவே சிறந்த காலம். நீதிமன்ற வழக்கு வெற்றி கிடைக்கும். அடுத்தது மீனம். வருமானம் மற்றும் லாபத்தை குறிக்கும் 11ஆவது வீட்டிலே ராகுவின் வருகை நிதி ரீதியாக சிறப்பான பலன்களை தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் தொழில் வாழ்க்கையை பொறுத்தவரை வேலையிலே பல புதிய வாய்ப்புகள் தேடி வரலாம். மேலும் உங்களிடம் ஒரு பெரிய பொறுப்பு ஒப்படைக்கப்படலாம். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, வாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன், தினப்பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே தொகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6ஆம் பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுடைய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுடைய தனி பலனையும், எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதை தொடர்ந்து விரிவாகவும் விளக்கமாகவும் 12 ராசிகளை இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷம். மேஷ ராசிக்காரர்கள் இன்று அரசியல் துறையினருக்கு எடுக்கக்கூடிய ஒப்பந்தங்களை நன்றாக ஆராய்ந்து முடிவுக்கு வர வேண்டும். வெளிநாட்டு ஒப்பந்தங்களை பெறுவார்கள். லாபம் பெருகும். மேலிடத்தில் கனிவான பார்வையை கிடைக்க பெறுவீர்கள். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 5, 9. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று அரசியல் துறையினருக்கு எடுக்கக்கூடிய ஒப்பந்தங்களை நன்று ஆராய்ந்து முடிவுக்கு வர வேண்டும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்த வெளிநாட்டு ஒப்பந்தங்களை பெறுவார்கள். லாபம் பெருகும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்த மேலிடத்தின் கனிவான பார்வை கிடைக்க பெறுவீர்கள். ரிஷப ராசிக்காரருடைய இன்றைய புதுபலன். இன்று நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் வருவாய் உண்டு. சோதனைகளை வெற்றியாக மாறும். உங்கள் செயல்பாடு மற்றவர்களை கவரும். உல்லாச பயணங்களில் நாட்டம் செல்லும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 6, 9. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். தேவைகளை பூர்த்தி செய்கின்ற வகையில் வருவாய் உண்டு. ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சோதனைகள் வெற்றிகளாக மாறும். உங்கள் செயல்பாடு மற்றவர்களை கவரும். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்த உல்லாச பயணங்கள் நாட்டம் செல்லும். மிதுன ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக வாகனங்களை செலுத்தும் போது ஒருமுக சிந்தனையோடு செலுத்த வேண்டும். மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சிணியை மட்டுப்படுத்த வேங்கடநாதனை வணங்க வேண்டும். அவ்வாறு திருப்பதி வேங்கடநாதனை வணங்கும் பொழுது அவர்களுடைய சந்திராஷ்ட தின தீட்சினை மட்டுப்படும். கடக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று தொழில் வியாபாரத்தில் இந்த போட்டியில் விலகும். கடன் பிரச்சனை தீரும். ஆர்டர் பிடிப்பதில் இந்த கஷ்டங்கள் குறையும். உத்தியோகத்தில் இருப்போர் எளிதாக பணிகளை செய்து முடிப்பார்கள். மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் நீலம், மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 6. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த இன்று தொழில் வியாபாரத்தில் இந்த போட்டிகள் விலகும். கடன் பிரச்சனை
பூசம் நட்சத்திரத்தை தந்த ஆர்டர் பிடிப்பதில் இருந்த கஷ்டங்கள் குறையும். உத்தியோகத்தில் இப்போ எளிதாக பணிகளை செய்து முடிப்பார். ஆயில்யம் நட்சத்திரத்தை தந்த மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவாக இன்று பாதியிலே நின்ற வீடு கட்டும் பணியை மீண்டும் தொடங்குவது. சிலருக்கு புதிய வீட்டுக்கு குடி போவார். கணவன் மனைவிக்கு இடையே இந்த கருத்து வேற்றுமை உண்டாகலாம். கவனம் தேவை. பிள்ளைகள் கல்வியிலே முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகளை செய்வீர்கள். வழக்கிலே நல்ல தீர்ப்பு வரும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 5, 6. மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று பாதியிலே வீடு கட்டும் பணியை மீண்டும் தொடங்குவீர்கள். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்த சிலருக்கு புதிய வீட்டுக்கு குடி போவார. கணவன் மனைவிக்கு இடையே இந்த திடீர் என்ற கருத்து வேற்றுமை உண்டாகலாம். கவனம் தேவை. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்த பிள்ளைகள் கல்வியிலே முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகளை செய்வீர்கள். வழக்கிலே நல்ல தீர்ப்பு வரும். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று மற்றவர்களும் கவனமாய் பேசுவது கருத்து வேற்றுமை வராமல் தடுக்கும். வீண் அலைச்சல் குறையும். மாணவர்களுக்கு கல்வியிலே நல்ல முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் கிடைக்கும். விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் பொழுது கவனம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 4, 6. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று மற்றவர்களும் கவனமாய் பேசுவது கருத்து வேற்றுமை வராமல் தடுக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் வீண் அலைச்சல் குறையும். மாணவர்களுக்கு கல்விக்கு முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரத்தை விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் போது கவனம் தேவை. துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன்கள். இன்று புதிய மாற்றம் உருவாகும். அரசாங்க அனுகூலம் ஏற்படும். வாகனங்களை பயன்படுத்தும் போது மிகவும் கவனம் தேவை. வெளியூர் வெளிநாடு செல்ல வேண்டியது இருக்கலாம். பணப்புழக்கம் அதிகரிக்கும். எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றிகரமாய் முடியும். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 9. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த இன்று புதிய மாற்றம் உருவாகும். அரசாங்க அனுகூலம் ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்த வாகனங்களை பயன்படுத்தும் போது மிகவும் கவனம் தேவை. வெளியூர் வெளிநாடு செல்ல வேண்டியது இருக்கலாம். விசாக நட்சத்திரத்தை சார்ந்த பணப்புழக்கம் அதிகரிக்கும். எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றிகரமாய். விருச்சிக ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலன். இன்று மதிப்பு மரியாதை சிறப்படை. செல்வாக்கு நட்பு வட்டாரத்தில் குதூகலம் ஏற்படும். எல்லா பிரச்சனைகளும் தீரும். உடல் ஆரோக்கியம் உண்டாகும். துணிச்சலாய் எதையும் செய்து முடித்து காரிய வெற்றியை அடைவீர்கள். அதிர்ஷ்ட நிறம் நீலம், மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 5. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று மதிப்பு மரியாதை சிறப்படையும். செல்வாக்கு அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நட்பு வட்டாரத்தில் குதூகலம் ஏற்படும். எல்லா பிரச்சனைகளும் தீரும். உடல் ஆரோக்கியம் உண்டாகும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்த துணிச்சலாய் எதையும் செய்து முடித்து காரிய வெற்றியை அடைவீர்கள். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று மற்றவர்களும் இந்த பகை நீங்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த சிக்கல் தீரும். பண வரத்து கூடும். அரசாங்கம் மூலம் லாபம் உண்டாகும். நீண்ட தூரம் பயணங்களால் சாதகமான பலன் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நீங்கி விறுவிறுப்பு அடையும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று மற்றவர்களுடன் இருந்த பகை நீங்கும். பூர்வீக சொத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும். புராட நட்சத்திரத்தை பண வரத்து கூடும். அரசாங்கம் மூலம் லாபம் உண்டாகும். நீண்ட தூரம் பயணங்களால் சாதகமான பலன் கிடைக்கும். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்த தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நீங்கி விறுவிறுப்பு அடை. மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் வசூலாகும். தொழில் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். உத்தியோகத்தில் இருப்பவர் பணி தொடர்பான கஷ்டங்கள் குறை. குடும்பத்தில் மரியாதை கூடும். உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 4, 6. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் வசூலாகும். திருவோண நட்சத்திரத்தை தான் தொழில் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். உத்தியோகத்தில் இருப்ப பணிகள் தொடர்பான கஷ்டங்கள் குறை. அவற்றை நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தில் மரியாதை கூடும். உங்களது வார்த்தைகளின் மதிப்பு. கும்பராசிக்காரருடைய இன்றைய பொதுபலன். இன்று கணவன் மனைவி இடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முக்கிய முடிவுகள் நன்மையை தரும். பிள்ளைகள் நல்ல அக்கறை காட்டுவது. கடிதம் மூலம் வரும் தகவல்கள் நல்ல தகவல்களாக இருக்கும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். கஷ்டங்கள் குறையும். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 9. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முக்கிய முடிவுகள் நன்மையை தரும். சதய நட்சத்திரத்தை சார்ந்த பிள்ளைகள் நல்ல அக்கறை காட்டுவது. கடிதம் மூலம் வரும் நல்ல தகவல்கள் உங்களுக்கு இருக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வரவேண்டிய பணம் வந்து சேரும். கஷ்டங்கள் குறை. மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று மாணவர்களுக்கும் கல்வியிலே வெற்றி பெற எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலனை தரும். எதிலும் வேகமாக செயலாற்ற வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். தொழிலே சிக்கல்கள் உருவாகாது என்றாலும் சிற்சில வாக்குவாதங்கள் இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 9, 3. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று மாணவர்களுக்கு கல்வியிலே வெற்றி பெற எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலனை தரும். உத்திரடாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் எதிலும் வேகமாக செயலாற்ற வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். தொழிலில் சிக்கல்கள் உருவாகும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிற்சில வாக்குவாதங்கள் இருந்தாலும் இன்றைய தினம் அவர்களுக்கு நன்மையை தருகின்ற தினமாகவே மாறும். இதுவரை பொது பலனை தெரிந்து கொண்ட அன்பர்களே, உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் ஜோதிட ரீதியாக, எஞ்சோதிட ரீதியாக, வாஸ்து ரீதியாக
நல்லதொரு விளக்கங்களை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.